அந்த வீட்ல பெரியவங்கள்ல இருந்து குழந்தைய வரைக்கும் என்ன எதிரியாவே நினைக்குதாங்களே. போலீஸ்க்கு எல்லாம் சொல்ல வேணாம் அங்கிள், ப்ளீஸ். சீதா, விட்டா கொண்டு இருப்பாங்க, உயிரை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. சொன்னா கேளு சீதா. அங்கிள் வேணாம் அங்கிள். சீதா, கையில என்னாச்சு? ஐயோ சீதா, கையில என்ன இவ்வளவு பெரிய காயம்? எப்படி விட்டிருக்காங்க பாரு. கையை கட்டு. என்ன சீதா இதெல்லாம்? சீதா, விட்டா கொண்டு இருப்பாங்க சீதா. அவங்க உயிரை எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. விட்டா இது தொடரும் சீதா. சொன்னா கேளு. இரு அங்கிள், பாத்து அங்கிள், பத்ரம். சீதா, சீதா என்ன ஆச்சு? நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? செத்து போயிருப்பான். என்ன ராம், 3 பேரும் இப்படி இருக்காங்க? சீதா, மாமா சொல்றத என்னால நம்பவே முடியல. ராம், நேர்ல பார்த்தா என்னாலே நம்ப முடியலடா. நாம தான் அவங்கள குழந்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ராட்சசிங்க. பாஸ், நான் நம்புற முத்தாரம்மன் தான் அங்கிள் எங்க வர வச்சிருக்கா. இவங்க மட்டும் வரலனா நீங்க என்ன பொணமா தான் பாத்துக்கணும். பாடுறா, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க கொண்டு வந்திருக்கிற கத்திய பாடுறா. டேய், நம்ம வீட்டு கத்திரா பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. மாமா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க முடியாது. பிரச்சனை எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. சீதா, கிளம்பு. இன்னைக்கு இருக்கா உங்களுக்கு? பாஸ் வேணாம் பாஸ், விட்டுருங்க. விடுறதா? கொலை வரைக்கும் போயிட்டாங்க சீதா. இதுக்கு மேலையும் நம்ம ஒதுங்கி போயிட்டா நம்மள வாழவே விட மாட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்ன, அதுக்கும் சீதா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பாஸ், அதுங்க படிப்பு, வாழ்க்கை எல்லாம் நாசமா போயிரும் பாஸ். விடுங்க ப்ளீஸ். போகட்டுமே, கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. சீதா, உண்மையாவே நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா? நீங்க தான் பாத்தியல்லக்கா பாஸ் காஃபி குடிச்ச அழக. பார்த்தேன். சீதா, நீ மட்டும் இல்லனா மகாலட்சுமியால நான் சித்திரவதை அனுபவிச்சு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்திருப்பேன். சத்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் உங்களால தான் நடந்தது. இதுக்கெல்லாம் உனக்கு நான் எவ்வளவு நன்றியோட இருக்கணும்னு என்னால சொல்ல முடியல சீதா. அக்கா, எதுக்கு இந்த நன்றி எல்லாம்? நீங்களும் எனக்கு உண்மையான அக்கா மாதிரி. என்னால செய்ய முடிஞ்சது இதுதான். இப்ப பாருங்க, எவ்வளவு அழகா புன்னகையோட இருக்கிய. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு விடுங்க சேது. என்ன சேது? பேசாத மகா. அடிக்காதீங்க. அடிக்கிற வயசுல இதெல்லாம் என்ன பண்ண? கத்தி எடுத்து கொலை பண்ண போயிருக்கீங்களா? எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சேது வேண்டாம், அவங்களே அடிக்கிறீங்க. யாரு இதுங்க? பிள்ளைங்களா? கத்திய கொல்றதுக்கு கத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. தப்பு நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ உயிர் போயிருக்கா, இவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. நாம் ஜென்மத்துக்கு என்ன வெறுத்திருப்பா. அடிக்கிற அடியில பல்லுகள் எல்லாம் தனியா பறக்கணும். போடு போடு. என்ன இவரு புள்ளைங்கள அடிச்சு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பீங்க. அடிக்காதீங்க சேது. நிறுத்துங்க சேது. ஏதோ பேசாத மகா. சொன்னா கேளுங்க, நிறுத்துங்கண்ணே. அதான் எதுவும் நடக்கல இல்ல. அந்த தையக்காரி செத்தா போயிட்டா. யாரும் சாகலடா. பையன் திரும்ப வீட்டுக்கு வருவான்னு நம்புறேன் பாரு. அந்த நம்பிக்கை தான் செத்து போச்சு.
எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டாங்க. ஏய், சொல்லுங்க, இது யார் போட்ட பிளான்? பாரு, உன்னையெல்லாம் நாங்க தான் அனுப்பி வச்சோட ராம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எங்களுக்கு தான் கெட்ட பேரு. சொல்லுங்க சொல்லுங்க, இது யார் போட்ட பிளான்? அஞ்சலி, நீதானே? சொல்லு. ப்ராமிஸா நான் இல்லப்பா. அப்ப யாரு? சத்யா தான்ப்பா ஐடியா சொன்னா. ஆமா பெரியப்பா, ராமனுக்கு பிரிச்சது சீதா தானே, அதனால தானே பெரியப்பா ஃபீல் பண்றாங்க. அதனால சீதா இல்லைன்னா ராமண்ணா வந்துருவாங்கன்னு சொன்னோம். அதுக்குதான் சத்யா இந்த பிளான் போட்டா. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, ப்ளீஸ் பெரியப்பா. நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியாம தான் நான் இப்படி இடியட் மாதிரி நடந்துக்கிட்டேன் பெரியப்பா. மாதிரி என்ன வந்ததுக்கு கொல்லணும். வேண்டாம் பெரியப்பா. அண்ணே வேணாம், விடுங்க, இதோட விட்டுருங்க. ஏய், வேற 3 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்கடா. என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்ன சொல்லணும். அண்ணே கிறுக்கு புத்தி தானே உன் பிள்ளைகளுக்கு வரும். அண்ணே, என்ன கிறுக்குங்கிறீங்க? அஞ்சலி தானே முதல்ல தூண்டி விட்டா. அவ வளர்ப்பு மட்டும் சரியா? அர்ச்சனா, நான் அவனை சொன்னேன், நீ சும்மாரு. நீங்க என் பிள்ளைங்களை அடிப்பீங்க, என் புருஷனையே திட்டுவீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவன் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிச்சுன்னா நீயே அவனை வெறுத்துருவ. யாருப்பா இங்க வீட்டு ஓனரு? நான் தாங்க. இவங்க? நான் அவ அக்கா. ஓ, பெரிய கை. அப்ப நீங்க தானே வீட்டுக்கு ஓனரு? சரி, வாடகை எவ்வளோ? 3500 ரூபா வாடகையா? அட்வான்ஸ் 15,000. கேட்டனா? கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கம்மா. சரி, யாரோ புதுசா குடி வந்திருக்காங்களாமே, என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்திருக்காங்க. வந்து 2 நாள் ஆகுது. பொண்ணு டெய்லரிங் வேலை பாக்குதுங்க. புருஷன்? அது தெரியலங்கய்யா. வாடகை மட்டும் உங்களுக்கு வந்தா போதும், யாரு என்னன்னு விசாரிக்காம வீட்டை கொடுத்துருவீங்க, அப்படிதானே? அது இல்லைங்கய்யா, 2 பேரும் நல்லா பழகுறாங்க. இருக்கிற இடம் தெரியல. அதுவும் அந்த பொண்ணு தங்கம். பாட்டி பாட்டின்னு உசுரா பழகுது. கிழவி, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மதியானம் இந்த வீட்ல இருந்து 3 பிள்ளைங்க தலை தெறிக்க ஓடுனாங்கல்ல, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. யார் பசங்க எல்லாம் ஓடினாங்க? சரி, அது என்ன பிரச்சனை? என்னமா பிரச்சனை? ஏய் சரோஜா, சும்மா இருக்க மாட்டேன். என்ன? அது ஒண்ணு இல்ல சார், நம்ம பசங்க சீட்டு விளையாடுவாங்க, போலீஸ பார்த்தா கொஞ்சம் ஓடுவாங்கயா, அத சொன்னாங்கயா, வேற ஒண்ணும் இல்லையா. இனிமே இங்க யாராவது சீட்டு விளையாடுறது, கேரம் விளையாடுறது பார்த்தான்னு தொலைச்சிருவேன். சரிங்க சார். ஏமா, குடிக்க தண்ணி கொண்டா. காப்பி தான் வேணுமா சார்? சொன்னது மட்டும் செய்யுமா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. போங்க. தேவையில்லை. அக்கா, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. அங்கிள், போலீஸ்ல இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணியலா? பண்ணிருப்ப சீதா, நீதான் வேணான்னு தடுத்துட்டியே. அப்ப எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாம் நம்ம மகாசித்தி வேலைதான். பிரச்சனையை வேற மாதிரி மாத்தி நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. வா. கொடுங்க சார். அப்பா, சீதா, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன இப்படி பேசுறாரு? அதானே. என்ன மச்சான், என்னடா போலீஸ்காரோட பொண்ணு போல இருக்கு. அப்பா, அம்மாவையும் மது அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, அப்புறம் கூட்டு வரேன். பாப்பா, இவரு உங்க அப்பாவா? ஆமா பாட்டி, ஊர்ல இன்ஸ்பெக்டர் எங்களை பார்க்க வந்திருக்காங்க. அட கடவுளே, நாங்க மிரண்டே போயிட்டோமே. ஏய் மீரா, என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க? போங்க வெளியே. ஆல்ரெடி மகாச்சித்தி உங்க மேல ஹெவி டென்ஷன்ல இருக்காங்க, பாத்துக்கோங்க. அஞ்சலி, நீ எல்லாம் பேசவே கூடாது. அப்படி ஓரமா போய் உட்காந்து விளையாடு போ. நீ உட்காரு மீரா. இது பெரியவங்க கான்ட்ரவர்சி, இதுல நாம எதுக்கு தலையிடணும்? வேண்டாம். ஆமா அஞ்சலி, உங்க அப்பா எப்படி மாறுவாருன்னு தெரியல, பாத்துக்கோ. ஆமால, நம்ம இங்க நின்னோம்னா கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. வாங்க போயிருவோம். வாங்க 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 வாங்க. நியூ கப்பல்ஸ், மேரேஜ் முடிஞ்சு முத தடவை வந்திருக்கீங்க.
ஸ்பெஷலா சமைக்கணுமே. செல்வி, ஏய், இவங்கள உள்ளே விடக்கூடாதுன்னு மகா சொல்லிருக்கா. நீ விருந்து வைக்கிறியா? இங்க பாரு, அமைதியா இருந்தா உனக்கு நல்லது சொல்லிட்டா. என்ன மிரட்டுறியா? இப்ப மகா வந்தான்னு வெச்சுக்கோ, புது மாப்பிள்ளையும் பொண்ணும் வீடு போய் சேர மாட்டாங்க. அர்ச்சனா, என்ன? இங்க வா சொல்றேன். உனக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ வச்சிருக்கேன், பாரு. மகாவை பத்தி ஒரு ரகசியம் இருக்கிறதா அடிக்கடி சொல்லி மகாவை ஆஃப் பண்றீங்கல்ல, அத நீங்க என்கிட்ட சொல்லுதான் இந்த 10,000. ஏய், இதெல்லாம் சீட்டிங். இது சீட்டிங்னா அப்ப நீ பண்ணது என்ன? ஒரு செகண்ட்ல இந்த வீடியோ போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அனுப்பட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம் ப்ளீஸ். ஓகே, இப்ப சொல்லு, மீராவும் சத்தியனும் இந்த வீட்டுக்கு வரலாமா வேணாமா? வரலாம் வரலாம், தாராளமா வரலாம். இதுக்கு தான் அப்பவே சொன்ன, சைலண்டா இருன்னு. கேட்டியா? வா வா. ஃப்ராடு, என்ன பிளாக்மெயில் பண்ணி எனக்கே செக் வச்சிட்டான். வாங்கம்மா, வாங்கய்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. சத்யன், மீரா, லஞ்ச் நம்ம வீட்ல தான். செல்வி, எல்லா ஐட்டமும் ஸ்பெஷலா இருக்கணும். முந்திரி அல்வா கம்பல்சரி. ஓகே? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எல்லாரையும் சும்மா பார்க்க தான் வந்தோம். சரி, நாங்க கிளம்புறோம். உட்காரு மீரா, மகாவை பார்த்துட்டு போலாம். அப்படி போடு. வேல்யூபிளான பாயிண்ட்னா அது இதுதான். ஓ, அந்த 5% ஆசைப்பட்டுதான் இவளை கட்டிக்கிட்டியா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? சேது, கூடிய சீக்கிரமே அந்த 5% ஷேர் தூக்கி இவங்க மூஞ்சிலே அடிச்சிடலாம். உடனே இவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. மீரா, மகா சொல்றத கேட்கல, இவனை கூட்டு வெளியே போ. சரி மீரா, இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியே நம்ம மிதிக்கவே வேண்டாம். நம்ம வீட்டு வாசப்படியை இவங்களை மிதிக்க வைப்போமா? அடுத்த பிளான் ரெடியா இருக்கு போல. சத்யன், அந்த வீடியோவை காட்டுறதுக்கு முன்னாடி இதயம் பலவீனமானவங்க பார்க்க கூடாதுன்னு ஒரு காஷன் கொடுத்துருங்க. யாருக்காவது ஏதாவது ஆயிட போகுது. ஏய், என்ன என்ன வீடியோ அது? இருங்க, பாக்குறதுக்கு முன்னாடியே பாத்தாருனா எப்படி? விஷால வச்சு என்ன தூக்க சொன்னீங்கல்ல, அப்ப அவன் எடுத்த வீடியோ தான் இது. இந்த வீடியோவை மட்டும் நெட்ல ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமிக்கு சங்கோ சங்குதான். இதுல விஷால் மட்டும் தானே இருக்கா, மகா எப்படி மாட்டுவாங்க? சொல்றேன். இப்போ விஷாலு உள்ள இருக்கான். இந்த வீடியோ போலீஸ் பார்த்தா அவனை பொளந்து கட்டும். நீங்க பண்ண துரோகத்துக்கு விஷால் சும்மா இருப்பானா? எல்லாத்துக்கும் மகா தான் காரணம்னு கை காட்டுவான். பிரபல தொழிலதிபர் மகாலட்சுமி கைது அப்படின்னு பிளாஷ் நியூஸ் வரும். உன் ஹிஸ்டரி பேப்பர்ல எல்லாம் வந்தா பெருமை தானே? என்ன மகா? என்ன கொடுமை இது? ஆள் ஆளுக்கு வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டுறானுங்களே. இப்ப என்ன, இந்த 5% ஷேர் வேணும், அவ்வளவுதானே? அதுக்கு தானே இந்த ஆர்ப்பாட்டம். நாளைக்கு வா, இந்த ஃபுட்டேஜை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. இந்த ஷேரு பஞ்சாயத்தெல்லாம் இன்னொரு நாளைக்கு. இப்ப என் டிமாண்ட் ரொம்ப சிம்பிள். சேது, என்னன்னு கேளுங்க. ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு வாய் இல்ல? மீரா, என்னடி வேணும் உனக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம்
என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ராம், சீதா, ரொம்ப தேங்க்ஸ். விருந்தெல்லாம் வச்சு அசத்திட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. எதுக்கு சத்யா தேங்க்ஸ் எல்லாம்? இல்ல சீதா, கல்யாணம் முடிஞ்சதும் மறுவீடு அழைப்பெல்லாம் எங்களுக்கு இல்ல. அந்த குறைய இப்போ நீயும் ராமும் தீர்த்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும். அடிக்கடி வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா ராம். ராம், சீதாவை கவனமா பாத்துக்கோ. நிச்சயமா. ராம், எங்க கூடயே நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம்னு சொன்னேன். நீங்க கேட்கல. அட்லீஸ்ட் வீட்டுக்காவது அடிக்கடி வந்துட்டு போங்க. அடுத்த வாரமே வரோம் சத்யா. ஷூர். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். டேக் கேர். ஓகே, பாய். இருங்க இருங்க. என்ன பாஸ் ஓகேன்னு சொல்லிட்டிய? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இருங்க வரேன். இரு இரு இரு. எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் நான் உன் அக்கா. நான் தான் முதல்ல குங்குமத்தை வச்சு விடணும். சீதா, நீ நல்லா இருக்கணும் சீதா. தேங்க்ஸ்கா. எங்க படிங்க. He stands strongest who is most alone. மீனிங் சொல்லுங்க பாஸ். இந்த உலகத்துல யாரு உதவியும் இல்லாம தனியா நின்னு போராடுறானோ அவன்தான் வலிமையானவனா. சூப்பர் பாஸ். உங்களை மாதிரியே. உங்களை மாதிரி. பாஸ் இருங்க பாஸ். சத்தியன் நம்பிக்கையான வார்த்தையை தான் சொல்லிருக்காங்க. அத பத்தி யோசிக்காம நீங்க ரொமான்ஸ் மூட்லயே இருக்கிய. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. பாஸ், நான் ஒன்னு சொன்னா கேப்பியலா? என்னைக்கு கேட்காம இருந்திருக்கேன், சொல்லு. சமத்து பாஸ். பாஸ், உங்க ஆசைப்படி நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆகணும். நீங்க பெருசா ஜெயிக்கணும் பாஸ். அவன் பிசினஸ் ஆரம்பிக்கவே கூடாது. அப்புறம் ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணிட்டானா நம்ம எல்லாரையும் டோட்டலா மறந்துடுவான். அந்த நம்பிக்கையை கொடுத்தது என் படிப்பு, என் திறமை, இது எதுவுமே இல்லை சீதா. நீதான் எனக்கு நம்பிக்கை, தைரியம் எல்லாம் கொடுத்த. ஃபியூச்சர்ல நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். தேங்க்ஸ் பாஸ். இப்பவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாஸ், எங்க அப்பா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த முறை வரும்போது நீங்க பிசினஸ் மேனா இருக்கணுமா? அவங்க வாய் முகூர்த்தம் இப்பவே பழிச்சா மாதிரி இருக்கு பாஸ். சீதா, எந்த பிசினஸ்க்கும் பணம் தான் முக்கியம். நாளைக்கு நான் பேங்குக்கு போய் லோன் விஷயமா விசாரிக்கலான்னு இருக்கேன். எனக்காக நீ உன் முத்தாரம்மன் கிட்ட வேண்டிக்கோ. நிச்சயமா நான் வேண்டிக்கிறேன் பாஸ். நீங்க தைரியமா போய் பேங்க்ல பேசுங்க. நல்லதே நடக்கும். தேங்க்யூ சீதா. மகா சித்தி, அப்பா யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஜெயிச்சு காட்டுறோம். இந்த வார்த்தை தான் பாஸ். இதத்தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன் ஆசையும் அதான். ஓகே ஓகே பாஸ். தெரியும், இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம்னு கேள்விப்பட்டேன். அதான் வந்தேன். ஆமாக்கா. என்ன சீதா, அடி பிரதர்ஷனம் எல்லாம் பலமா இருக்கு. ரொம்ப முக்கியமான வேண்டுதலோ? என்ன வேண்டுதல்? வெளியே சொன்னா பழிக்காதுன்னு யோசிக்கிறியா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. கண்டிப்பா உனக்காக வேண்டி இருக்க மாட்டேன், அது எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன, ராம்காக ஏதாவது ஸ்பெஷல் வேண்டுதலா? ஆமாக்கா, பாஸ் தனியா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சிய இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அது சக்சஸ் ஆகணும்னு தான் இந்த வேண்டுதல். நல்லது சீதா. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட ராம் அந்த பிசினஸ் பத்தி சத்யா கிட்ட சொல்லிருக்கான்.
பேங்க்ல லோன் கேட்டிருக்காங்க. அது விஷயமா இன்னைக்கு பேங்க்குக்கு வர சொல்லிருக்காங்களாம். அந்த மீட்டிங் நல்லபடியா முடியணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியா முடியும் சீதா. பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்காங்கக்கா. அதான் கோயிலுக்கு வந்துட்டு போலாமேன்னு. உன்னோட வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் சீதா. பேங்க்ல கண்டிப்பா உங்களுக்கு லோன் தருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. அது மட்டும் நடந்துட்டா போதும்க்கா. எங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னால நாங்க தலை நிமிர்ந்து நடப்போம். நம்பிக்கையோட இரு சீதா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பாஸ் கிட்ட சொல்லாம கொல்லாம வந்துட்டேன். 10 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க. இப்போ கிளம்பிட்டு இருப்பாங்க. அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்றேன். சீதா, வேண்டுதலை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. 108 அடிப்பிரதட்சணம் கூட பண்ணிட்டேன். சரி சீதா, நீ கிளம்பு. நானும் ராமுக்காக கண்டிப்பா வேண்டிக்கிறேன். பார்த்து கவனமா போ. சரிக்கா, வரேன். சரி, பார்த்து. ஏங்க வாங்க. ராம் பிசினஸ் ஆரம்பிக்க போறான உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன். நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? வாழ்த்து அது நல்ல விஷயம் சொல்லும் போது வேற என்ன சொல்ற? அது அவனுக்கு தான் நல்ல விஷயம், நமக்கு இல்ல. இங்க பாருங்க, நம்ம கம்பெனில ராமுக்கு 20% ஷேர் இருக்குல்ல, அத வச்சுதான் அவன் லோன் வாங்க பிளான் பண்ணிருக்கான். வாங்கிட்டான், நம்ம பிளான் க்ளோஸ். அவன் அந்த ஷேரை வச்சு கடன் வாங்க மாட்டான் அர்ச்சனா. எப்படி சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியில போகும்போது உங்க பணம் காசுலாம் எதுவும் வேணும்னு சொன்னானே. அது அன்னைக்கு சொன்னான். இது இன்னைக்கு. கையில நயா பைசா இல்லாதவனுக்கு எந்த பேங்க்ல லோன் தருவாங்க? அதுவும் சரிதான். ராம் இந்த ஷேரை நம்பிதான் பிசினஸே பிளான் பண்ணிருக்கான். உடனே அவன் ஷேரை உங்க பேருக்கு மாத்தணும். உடனே எல்லாம் எப்படி மாத்த முடியும்? அதுக்கு ராம் சம்மதம் வேணும் இல்லையா? அவன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாதான் அந்த ஷேர் நம்ம பேருக்கு மாறும். அதெல்லாம் நம்ம லாயர் பாத்துப்பாரு. நான் இது விஷயமா அவர்கிட்ட பேசிட்டேன். நீங்க விவரத்தை சொல்லி உடனே டாக்குமெண்ட் பேப்பரை ரெடி பண்ண சொல்லுங்க. என்னம்மா நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராம் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள சைன் வாங்கி ஆகணும். உடனே லாயருக்கு போன போடுங்க. நான் வெளியில இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. பேசித்தான் ஆகணும். என்ன ராம், உன் தங்கச்சிங்க என்ன சொல்றாங்க? சாரி கேட்டாங்க சித்தி. ஆமா ராம், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு. கரெக்ட் டைமுக்கு நீயும் வந்துட்டு அதான் கேட்டுட்டாங்க. என்ன அப்பா வராரு, அங்க போ. ஏய் சித்தி, ராம் வாடா. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நீ மட்டும் தான் வந்தியா? நான் மட்டும் தான் வந்தேன். நான் சொன்னேன்ல, ராம் என்னை விட்டு போக மாட்டான்னு. வந்துட்டான் பாருங்க. செல்வி, ராமுக்கு ஜூஸ் கொண்டு வா. இல்ல சித்தி, நான் கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் ராம்? இன்னைக்கு எதுவும் சாப்பிடுறது இல்ல, விரதம். விரதமா? என்ன புதுசா விரதம்லாம் இருக்கு? ஆமாப்பா, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுக்காக சீதா விரதம் இருக்கா. அவ விரதம் இருக்கும் போது நான் எப்படி சாப்பிடுறது? ராம் வந்த விஷயத்தை நீங்களே கேளுங்க, சந்தோஷப்படுவீங்க. என்னடா? என்ன ராம்? முதல்ல நீங்க என்ன பிளஸ் பண்ணுங்கப்பா. நான் சொல்றேன். ஏய் எந்திரா, நல்லா இருடா. என்ன விஷயம்? தேங்க்ஸ் பா. இனிமையாவது அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்பா கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே? இல்ல சித்தி, எனக்கு இந்த ஐடியாவே இல்ல. சீதா தான் கம்பல் பண்ணி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னான்.
மகாவை டார்ச்சர் பண்ணணும்னே அந்த தையல்காரி யோசிப்பா போல. ஓகே, இப்ப நான் போயிட்டு வரேன். சித்தி, நான் வரேன் சித்தி. டேய், டேய், டேய். இருடா, என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன தயக்கம்? பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் இல்ல, எவ்வளவு பணம் வேணும், என்ன பண்ணணும் நானு சொல்லு. நான் அமௌண்ட் வாங்க வரலப்பா, ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். குடுக்கற காசை வாங்க மாட்டானா, இருக்கிற ஷேர்ல தான் வாங்குவானா. ஏங்க, டைம் ஆச்சு, அவன் வேற பறக்குறான். டாக்குமெண்ட் வந்துரும்ல? வந்துரும் அர்ச்சனா, அவசரப்படாத. அப்போ பணத்துக்கு எங்க ஏற்பாடு பண்ணிருக்க? நான் லோன் வாங்க போறேன் சித்தி, அதுக்கு பேங்க்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். என்ன, நம்ம கம்பெனி அக்கவுண்ட்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் தானே? எல்லா கணக்கு வழக்கும் நான் தானே பாக்குறேன். இது வரைக்கும் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? கேவலம் ஒரு 20% ஷேருக்கு போய் எங்களை சந்தேகப்படுறீங்களானே? ஒண்ணும் இல்ல, நீங்க அழுவாதீங்க, சரியாயிடும். நீங்க அழாதீங்க. அந்த துரை உங்களுக்கு எதிரா நின்னு அந்த தையல்காரிக்கும் மீராவுக்கும் சப்போர்ட் பண்றான். அவனெல்லாம் நம்பி வீட்டுல வச்சிருக்கீங்க, ஆனா எங்களை மட்டும் சந்தேகப்படுறீங்க. சரி, இது எங்க தலை எழுத்து, என்ன பண்றது? ஏங்க, நம்பிக்கை இல்லாத இடத்துல நமக்கு என்னங்க வேலை? வாங்க போலாம். ஏய், உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கடி, போங்க. வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேணாம். சித்தி போங்க, ப்ளீஸ் போய் வைங்க. ஏ பிரியா, அப்பா வேணான்னு சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியாது, எதுவா இருந்தாலும் மகா முடிவு எடுக்கட்டும். சித்தி வேண்டான்னு சொல்லுங்க சித்தி, அவங்க போக போறாங்க சித்தி. சொல்லு மகா, ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போணுமா? ஏங்க, நம்மளோட 25% ஷேரும் நமக்கு வேண்டாங்க, எழுதி கொடுத்துருங்க. அழாதீங்க, யாரும் வெளியே போக வேண்டாம். நடந்ததை நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க, அது உங்க பொறுப்பு. போங்க.